Good evening to all. ஓகே, ஸோ அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் யூனிட் 8க்குரிய ரிவிஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் தியரியை ரிவைஸ் பண்ணிக்கொண்டு கையோட ஸ்ட்ரக்சர்ஸையுமே வந்துட்டு பார்த்து கொண்டு போகிறோம். ஸோ யூனிட் 8க்குரிய ஒரு ஸ்ட்ரக்சர் டியூட் ஒன்று போட்டு விட்டுருக்கேன். அதை எடுத்து வச்சு கொடுங்க. அதோட ரிவிஷன் சீட்டையுமே வந்துட்டு பக்கத்தில் டிக் பண்ணி வாங்க. கையில் ரிசோர்ஸ் புக்கையும் வந்துட்டு வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? ஸோ யூனிட் 8 சம்பந்தப்பட்ட பகுதி. ஸோ கையோட வந்தாங்க அந்தந்த இடங்கள் வந்துட்டு விலக்கூட வந்துட்டு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் கேடுகள்ன்றதையுமே வந்துட்டு பார்த்து கொண்டு போவோம். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எம்சிக்யூ அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 எம்சிக்யூ வந்துட்டு இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சில வேளைகள்ல ஸ்ட்ரக்சர் குறையும் 4 எம்சிக்யூ வரைக்கும் வந்துட்டு போகலாம். ஸோ 3 எம்சிக்யூ வரும். சில வேளைகள்ல வந்துட்டு 4 எம்சிக்யூ வரைக்கும் ஃபைனல் எக்ஸாம்ல போறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ரக்சர் வராம விடாது. இந்த வருஷம் எதிர்பார்த்திருக்கிறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 4வது ஸ்ட்ரக்சரினுடைய ஏ பகுதியாக ஒரு 6-7 கேள்வி வந்துட்டு இதுல இருந்து எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. மைக்ரோ தான் மெயின் இடத்தை வைக்க போது வந்துட்டு ஒரு 6 கேள்வி வந்துட்டு போடக்கூடிய 6 அல்லது 7. 4வது ஏ பார்ட் வந்துட்டு ஃபுல்லா என்வரன்மெண்டல் பாலாஜியாக வந்துட்டு இருக்கு. ஒரு 6-7 கேள்வி வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பா எஸ்ஏ இருக்கு. எஸ்ஏ வராம விடாது. கண்டிப்பா எஸ்ஏ இருக்குது. சோ எஸ்ஏ வந்துட்டு 5வது எஸ்ஏனுடைய பி பகுதியாக இடம்பெறலாம். அப்படி இல்லாட்டி 6வது பி ஆக இடம்பெறலாம். ஒரு ஷார்ட் நோட் அல்லது 5வது எஸ்ஏ இந்த மெயின் எஸ்ஏயாக வந்துட்டு இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நாங்க யூனிட் 9 ரிவைஸ் பண்ணக்குள்ளே வந்துட்டு அது சம்பந்தமாக வந்துட்டு கதைச்சிருந்தோம். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஆய்வு கூட கிருமி அளித்தல், கார்பன் பட்டம், நைட்ரஜன் பட்டம் கடைசி எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி அந்த பகுதிகளுக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுத்து பார்த்திருந்தோம். அப்படித்தானே? அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஃபைனலுக்கு போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்க கேள்வி இலங்கையினுடைய சூழல் தொகுதி. இந்த வருஷம் ஃபைனல் எக்ஸாம் கேள்வி ஏதாவது இலங்கையினுடைய ஒரு சூழல் தொகுதி சிறு குறிப்பாக வாரத்துக்குரிய வாய்ப்புகள் தான் இந்த தரம் கூடுதலாக வந்துட்டு இருக்குது. அதுலயும் இலங்கையினுடைய அந்த 4 காடுகள் சொல்லியிருக்காங்கனே, அந்த 4 இலங்கையினுடைய அந்த 4 காடுகள்ல ஏதாவது ஒரு காடு சிறு குறிப்பாக வந்துட்டு வார்த்தைக்கு தான் வாய்ப்புகள் வந்துட்டு கூட இருக்குது. கூட சான்ஸ் இருக்கிற கொஸ்டின் இது. மத்த கேள்விகளுக்கு இன்னொரு 5 கேள்வி செலக்ட் பண்ணி வச்சிருக்குது. உங்களுக்கு தந்திருக்க தானே யூனிட் 8ல என்னென்ன கேள்விகள் வரும்னு சொல்லி கூட எக்ஸ்பெக்டேஷன் மெயின் கேள்வி இப்போதைக்கு டிபார்ட்மெண்ட் பேப்பர் வேற இல்ல வந்தது. சில படிகள்ல மாறலாம் சில கேள்விகள். இப்போதைக்கு இலங்கையில சூழல் தொகுதியில ஏதாவது ஒரு சூழல் தொகுதி தான் ஷோர்ட் நோட். அதுவும் அந்த 4 காடுக்குள்ள அந்த ஒரு காடு தான் ஷோர்ட் நோட்டாக இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அந்த பகுதிகளை கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணுங்க. அதுக்கு அதை மட்டும் ஒர்க் பண்ணாம இசைவில உங்களுக்கு என்னென்ன இசை வருமோ அதுக்குரிய ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு அனுப்பி இருக்கிறேன். ஓகே, நாளைக்கு அல்லது இன்றைக்கு கிளாஸ் முடிய வந்துட்டு உங்களுக்கு 5, 6, 7, 8, 9, 10 இந்த ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எல்லாத்துல ஸ்கீமும் வந்துட்டு அனுப்புவேன். என்னென்ன கேள்விகள் டவுட்டா இருக்கோ அதுக்குரிய ஸ்கீம்ஸ்களை வந்துட்டு பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி எழுத போறீங்கன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்சு ஓகே அதுக்கு கரெக்ஷன் பார்த்துட்டு அனுப்பி விட்டேன்னா சரி. ஸோ நாங்க இன்றைக்கு வந்துட்டு யூனிட் 8 மார்க்ஸ் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு 7 மார்க்ஸ்ல இருந்து 9 மார்க்ஸ் வரைக்கும் அந்த ரேஞ்ச். மைக்ரோவை விட கொஞ்சம் குறையும். மைக்ரோ 10 வரைக்கும் போகும். வேற ஒரு 8, 7 அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு வரக்கூடிய ஒரு பாடம் தான் வந்துட்டு யூனிட் 8 கடும் ஈஸியான பாடம். இதுல நம்மளுக்கு பெரிய டாஸ்க் வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா மெமரைஸ் பண்ணி மனதுக்குள்ள வச்சு கொள்றதான் டாஸ்க். இதுல பெரிய டேர்ம்பர்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனா நாங்க பாடமாக்குறதுக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. மலிகுலர்ல பாடமும் பெருசி, டேர்ம்பர்ட்ஸும் வந்துட்டு புதுசு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டஃபா இருந்தது நம்மளுக்கு. அதை நாங்க ஈஸியா படிச்சிருக்கோம். எப்படி நம்மளுக்கு மெயின் விஷயம் வந்துட்டு அதுல எம்சிக்யூ சமாளிக்க வேணும். மொலிகுலர் எம்சிக்யூஸ் சமாளிக்கணும். அதான் எங்களோட டார்கெட். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்துட்டு கழிச்சிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு இதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா படிக்கக்கூடிய நிறைய பாடமாக்குற பகுதிகள் தானே. நான் உங்களுக்கு நேற்றே அதுக்குரிய இதுல சொல்லியிருந்தேன். குரூப்லயுமே வந்துட்டு அதுக்கு சார்ட் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. அதாவது உலக உயிரின கூட்டம் பயம்ஸை பொறுத்த வரைக்கும் பயம்ஸ் ஒரு 8 பயம்ஸ் ஏதோ இருக்குது. சோ அவைகளுக்கு இடையிலான ஒரு ஒப்பீடு மாதிரி தான் நாங்க படிக்க வேண்டும். சோ எல்லாருடைய லொகேஷன் வந்துட்டு என்ன, எல்லாரோட மழை வீழ்ச்சியும் வந்துட்டு என்ன, எல்லாரோட வெப்பநிலையும் வந்துட்டு என்ன. சோ அப்படி என்று சொல்லிதான் நாங்க வந்துட்டு கதைக்க வேண்டி இருக்கும். ஒப்பிடுதான் படிக்க வேண்டி இருக்கும். கேள்விகளும் வந்துட்டு பார்த்தோம்னா அப்படி ஒப்பிடுதான் பெருகு.
அதே மாதிரிதான் இலங்கையின் சூழல் தொகுதி. நீங்க இலங்கையின் சூழல் தொகுதிகளுக்கு வந்துட்டு எல்லாம் ஃபுல்லா சார்ட் பண்ணலாடியும் பிரச்சனை இல்லை. அந்த காடுகள் 4 காடுகள் இருக்குதானே, அது அதோட ஈரப்பதனை உலர்பதனை அந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு அவ்வளவு வந்துட்டு முக்கியம் அதை பொறுத்த வரைக்கும். சரி, நாங்க அதுகள்ல வந்துட்டு இன்றைக்கு கதைக்கப்புறம் இன்றைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு 5 செஷனாக வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு கதைக்கப்புறம் கவரேஜ் ஓகேவாக இருக்கும்னு சொல்லி சொன்னா 12-1 வரைக்கும் வந்துட்டு கதைப்போம். தொடர்ச்சியாக ஒரு 4-5 செஷன் கழிச்சு ஒரு அரைவாசி பதியம் முடிச்சுடுவோம். டார்கெட் பயன்ஸ் வரைக்கும் நாங்க வந்துட்டு 8.2 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண வேண்டும். சரி பாப்போம். சோ நம்மளுக்கு 8.1 செக்ஷனுக்குள்ள வந்துட்டு இருக்கிற ஒரே எக்ஸ்பெக்டேஷன் கேள்வி சூழலியல் கூம்பகம் ஷோர்ட் நோட்டுக்கு. அது ஒரு குட்டி ஷோர்ட் நோட் இந்த தினம் பெறப்போது. அது 8.1ல வார்னு சொல்லிச்சுன்னா ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. சூழலியல் கூம்பகங்கள் நம்மளுக்கு ஷோர்ட் நோட்டுக்கு இந்த தினம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். மற்றபடி 8.1க்குள்ள இருந்து பெரிய அளவான வேற எதுவும் கேள்விகள் வந்துட்டு இல்லை. ஓகே, நம்மளுக்கு 6 குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர் போடுவாங்கன்னு கட்சி தானே. அதுல ஒரு ஸ்ட்ரக்சர் 8.1ல இருந்து சோ நாங்க எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு தந்து அதுல 360 எத்தனை கேள்வி இருக்குது. சோ அவ்வளோத்தையும் படிச்சோம்னு சொல்லி சொன்னா சரி, கையோட ஸ்ட்ரக்சர் டியூட்டையும் கையில வச்சு கொடுங்க, அல்லது ஸ்ட்ரக்சர் புக்கை வச்சு கொடுங்க, சரி தானே, அல்லது ரிவிஷன் சீட்டை வச்சு கொடுங்க. அதையும் மார்க் பண்ணிட்டு வந்தோம்னா 2 வேலை இல்லை. தியரி பேப்பர் படிக்க 2 வேலை இல்லாம ஒரு மிக்க வந்துட்டு அதுக்குரிய வேலைகளை முடிங்க. முதலாவது விஷயம் இந்த என்வாரன்மெண்டல் பயாலஜில நம்மளுக்கு முதலாவது சொல்லி இருக்கிறது வந்துட்டு சுற்றாடல் என்றா என்ன, சுற்றாடல் உயிரியல் என்வாரன்மெண்டல் பயாலஜி என்று சொல்லி சொன்னா என்ன அப்படி என்ற 2 வரைவிலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நம்மளுக்கு இது 2மே புதுசு. ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்துட்டு இது வரைக்கும் ஒரு பேப்பர்ல கூட வந்துட்டு சுற்றாடல் என்றா என்னன்னு கேட்கப்படல. அதே மாதிரி சுற்றாடல் உயிரியல் என்றாலும் என்னன்னு கேட்கப்படல. சுற்றாடல் உயிரியலினுடைய முக்கியத்துவம் கேட்டிருக்காங்க. நீங்க பாஸ் பேப்பர் கேள்விகள் அனுப்பினேன், செக் பண்ணீங்களா? தட்டி விட்ட எனக்கு 25 இயர்ஸ் பாஸ் எம்சிக்யூ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கேள்வி எட் பண்ணணும். 2000 வரைக்கும் டைப் பண்ணிட்டேன். நான் தானே டைப் பண்ற அவ்வளவு நான் தான் செய்யறது, வெளியில கொடுத்து செய்யறேன். சோ அதுல ஒரு 4-5 கேள்வி தான் வந்துட்டு இருக்குது. அதையும் நாளைக்கு முடிஞ்சிடும். நாளைக்குள்ள முடிஞ்சிடும். ஓகே, சோ அதையும் அதையும் நீங்க ஒண்ணும் செய்யல. அவ்வளவு ரிவிஷன் சீட் ஒர்க் 25 இயர்ஸ் பாஸ் பேப்பர், ரிவிஷன் சீட் ஒர்க் 25 இயர்ஸ் பாஸ் பேப்பர் அவ்வளோதையும் முடிச்சு வந்தேன்னா சரி. ஓகே, சோ அந்த வகையில வந்துட்டு நம்ம செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கிற கேள்விகளுக்குள்ள இந்த 2ல ஏதாவது ஒன்று இந்த தரம் இடம்பெறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. இதோட எக்ஸ்பெக்டேஷன் கேள்வி சுற்றாடல் என்றா என்ன, இது வரைக்கும் வரல. அல்லது சுற்றாடல் உயிரியல் என்றா என்ன, இந்த 2 வரைவிலக்கணங்களையும் பார்த்து வச்சு கொடுங்க. இந்த கேள்வி இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு கூட இதை ஒரு நம்ம பக்கத்துல மார்க் பண்ணி வச்சு கொடுங்களா. இது எங்கட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கேள்வி. நாங்க சின்ன வயசுல சுற்றாடல் அப்படி என்றா என்னன்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். எங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்துட்டு சுற்றாடல் அப்படிதான் காய்ச்சிருக்கோம். சோ சுற்றாடல் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்னென்ன ஆக்கள் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு அங்கியில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே, நிறைய பௌதிக ரசாயன உயிரியல் காரணிகள் தொழிற்பட்டு ஓகே அப்படியான ஒரு பௌதிக சூழல் தான் வந்து நாங்க சுற்றாடல்னு சொல்லி சொல்லப்போறோம். வரையறை செய்யக்கூட அவங்க ரிசோர்ஸ்ல என்ன மொழிநடையில கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கொடுங்க. பாருங்க, ஒரு 80 பக்கம் எடுத்துக்கோங்களா. ரிசோர்ஸ்ல சுற்றாடல் என்றா என்ன, அங்கி ஒன்றின் மீது மேபி ஒரு அங்கியாக இருக்கலாம், அல்லது சூழலியல் சாகியம் ஒன்றின் மீது. அது என்ன சூழலியல் சாகியம்டா, நாங்க ஒழுங்கமைப்பு மட்டம் கதைக்கக்கூடிய வந்துட்டு கழிச்சிருந்தோம். அதாவது தனியங்கள் ஒன்று சேர்ந்து வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா குடித்தொகையை உருவாக்கும், குடித்தொகை ஒன்று சேர்ந்து சாகியத்தை உருவாக்கும், சாகியம் ஒன்று சேர்ந்து சூழல் தொகுதியை உருவாக்கும், சூழல் தொகுதியை ஒன்று சேர்ந்து உயிர்கோளத்தை தனியர் என்றா நம்மளுக்கு தெரியும். ஒத்தாள் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா தனியர் அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். குடித்தொகை என்றா என்ன, ஒரே இன கூட்டத்துக்குரியாக, அதாவது இப்ப ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல கொழும்பில் வாழும் எறும்புகள், கொழும்பில் வாழும் யானைகள், கொழும்பில் வாழும் எலிகள், இது எல்லாமே ஒவ்வொரு குடித்தொகை. அதாவது ஒரு இனத்தை பிரதித்துவப்படுத்தும் சொல்லி சொன்னா அது குடித்தொகையாக வந்துட்டு இருக்கும். சாகியம் என்ன, ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல வாழ்கின்ற ஒன்றுக்கும் மேற்பட்ட இனங்களினுடைய சேர்க்கைக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் சாகியம். உதாரணமாக கொழும்பில் வாழும் விலங்குகள், கொழும்பில் வாழும் யானைகள் என்றது ஒரு குடித்தொகை, கொழும்பில் வாழும் எலிகள் என்றது ஒரு குடித்தொகை, கொழும்பில் வாழும் விலங்குகள் என்றால் அது சாகியம். அதுக்குள்ள யாரும் பெறப்படுறாங்க,
யானை என்ற இனமும் வரும், எலி என்ற இனமும் வரும், மனிதனும் விலங்கு தானே, மனிதன் என்ற இனம் வரும். அப்படி நிறைய சேர்ந்ததுதான் இது. சோ இப்படி நிறைய குடித்தொகைகளை உள்ளடக்கினாக்கள் தான் சாகியம். சாகியம் வெறும் உயிருள்ள கூறுகளை மட்டும் கொண்டிருக்கும். உயிருள்ள கூறு, உயிரற்ற கூறு ரெண்டுக்கும் சேர்த்து நாங்க சொல்ல போற பேர் சூழல் தொகுதி என்று சொல்லுவோம். சூழல் தொகுதிகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்படுற கட்டமைப்புக்கு நாங்க சொல்ல போற பேர் வந்துட்டு என்னது, உயிர்கோளம் அப்படி என்று சொல்லி நாங்க வந்துட்டு சொல்லுவோம். சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாருங்க, வேற டெபினிஷனை அங்கியொன்றின் மீது அல்லது சூழலியல் சாகியம் ஒன்றின் மீது செயற்பட்டு அதனுடைய இறுதி அதன் வடிவத்தையும் நிலைபருகையையும் தீர்மானிக்கும் பௌதிக ரசாயன உயிரியல் காரணிகளினுடைய சிக்கல். ஓகே, பௌதிக ரசாயன உயிரியல் காரணிகளினுடைய சிக்கலுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சுற்றாடல் அப்படி என்று சொல்லி சொல்லுவோம். சரிதானே? நம்மள்ட்ட ஒரு கொஸ்டினா கேட்கலாம், சுற்றாடல் என்று சொல்லி சொன்னா என்ன அப்படி என்று சொல்லி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கேள்வி. உங்களுக்கு என்வரான்மெண்டல் பாலாஜியில் ஒரு 50 கேள்வி செலக்ட் பண்ணி வச்சிருக்கு இந்த 6 கேள்விகளுக்காக. மொத்தம் 6 கேள்வி, 6 மேக்சிமம் போன 7 பேர். சோ அந்த 50 செலக்ஷன் பண்ணி வச்சிருக்க கேள்வியில சுற்றாடல் என்றா என்ன, இது ஒரு புது கேள்வி, இது வரைக்கும் வராத கேள்வி. பக்கத்துல ரிசோர்ஸ்ல மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுவும் கேட்கல, ஆனா இது வர்றதுக்கு வாய்ப்பு லைட்டா தானே இருக்குது. ஓகே, சுற்றாடல் உயிரியல் என்றா என்ன, சுற்றாடல் என்றா என்னன்னு சில வழிகள்ல கேட்கலாம். சுற்றாடல் உயிரியல் என்று சொல்லி சொன்னா என்ன அப்படி என்று சொல்லி சொல்றாங்க. என்வரான்மெண்டல் பாலாஜி என்றா என்ன, இந்த தனியன், குடித்தொகை, சாகியம், சூழல் தொகுதி, உயிர்கோளம், இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா எப்படி வந்துட்டு தொடர்படுது, இவியலுக்கு இடையில என்னென்ன கனெக்ஷன், என்னென்ன இடைவினை ஆற்றுறாங்க, இவியல வரலாறு எப்படி, அதுகள் சம்பந்தமாக படிக்கிற ஒரு படிப்பு, அந்த ஒரு வகையான கல்வி. ஆகவே அதுக்கு தான் நாங்க சொல்ல போறோம் என்வரான்மெண்டல் பாலாஜி. பாருங்க, அதுக்காக ஹைலைட் பண்ணுங்களா, சான்சஸ் குறைவு தான். எதுக்கும் ஹைலைட் பண்ணுங்க. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இந்த தினம் இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 8.1 கூட நாங்க எதிர்பார்த்துருக்கிற ஸ்ட்ரக்சர் இதுதான். சுற்றாடல் என்றா என்ன அல்லது சுற்றாடல் உயிரியல் என்றா என்ன, ரெண்டுமே புது கேள்வி, இது வரைக்கும் வராத கேள்வி. சோ உயிர் வாழும் இனங்கள், குடித்தொகை, சாகியம், சூழல் தொகுதிகளினுடைய தோற்றம். ஓகே, இனம், குடித்தொகை, சாகியம், சூழல் தொகுதிகளினுடைய தோற்றம், தொழிற்பாடு, தொடர்பாடுகள், இடைவினைகள், இயற்கை வரலாறு போன்றவை பற்றிய இயக்கத்திற்குரிய சுற்றாடல் செயல்முறைகள் சார்பான விஞ்ஞான பூர்வமான கற்கை சுற்றாடல் உயிரியல் எனப்படும். ஓகே, கொஞ்சம் பெரிய வரைவிலக்கணம் தான், வேற வழி இல்லை, மெமரைஸ் பண்ணிட்டாலும் ஆக வேண்டும். ஓகே, அடுத்தது வந்துட்டு சுற்றாடல் உயிரியலை கற்க வேண்டியதன் அவசியம் போட்டிருக்காங்க. இது ஒருக்கா பாஸ் பேப்பருக்கு வந்திருக்கு. இப்ப கிட்டத்துல வேற இல்ல, 2018க்கு பிறகு வேற இல்லை, கொஞ்சம் பாஸ் பேப்பர் செக் பண்ணி எல்லாம் தெரியும். ஒரே ஒருக்கா போட்டு இருக்காங்க, உயிரியல் கல்வியினுடைய முக்கியத்துவம். சில வழியில வரலாம், நாங்க எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். அப்படி இது எஸ்ஐக்கு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரக்சருக்கு போட்டா நோமலா நம்மளுக்கு அந்த பெருசுகள் ஒரு அளவு எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 செலக்ட் பண்ணி வழியா வச்சு கொடுங்க. வந்தா ஒரு சுற்றாடல் உயிரியலினுடைய முக்கியத்துவம் அப்படி என்று சொல்லி கேட்பாங்கன்னு சொல்லி சொன்னா என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு எழுதணும்ன்றது ஒரு 4 வந்து லிஸ்ட் பண்ணி வச்சு கொடுங்க. சரி, பாப்போம் என்னதுக்காக என்வரான்மெண்டல் பாலாஜி படிக்க வேண்டும், என்வரான்மெண்டல் பாலாஜியினுடைய முக்கியத்துவங்கள் வந்துட்டு என்னென்ன அப்படி என்ன மாதிரி கதைக்கிறாங்க. சரி, பாப்போம். முதலாவது, நம்மளுக்கு தெரியும் ஒரு சுற்றாடலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு சுற்றாடல்ல வந்துட்டு உயிர்கூறுகளும் வந்துட்டு காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு உயிரிலி கூறுகளும் காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். உயிர்கூறுகளும் காணப்படக்கூடியதா இருக்கும், உயிரிலி கூறுகளும் காணப்படக்கூடியதாக இருக்கும். சோ இது ரெண்டுக்கும் இடையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்ன இடைத்தொடர்பு வந்துட்டு காணப்படுது, இந்த உயிர்கூறுக்கும் உயிர்லி கூறுக்கும் இடையில வந்துட்டு என்ன இடைத்தொடர்பு வந்துட்டு காணப்படுது. சோ அந்த இடைத்தொடர்புகளை பத்தி படிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது வந்துட்டு முக்கியத்துவம் உடையதாக வந்துட்டு இருக்குது. பாருங்க, சுற்றாடலின் உடைய உயிரிலி கூறுகள் ஒன்றிணைக்கப்பட்டுள்ள விதங்கள் பற்றியும், எப்படி அது ஒன்றிணைக்கப்பட்டு இருக்குது, ஒன்றுடன் ஒன்று இடைவினை புரியும் விதம் பற்றியும் விளங்கி கொள்றதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இது வந்துட்டு அவசியமா இருக்குது. கொஞ்சம் நார்மலா எழுதுற மாதிரியான அதுகளை ஒரு 4 பாடம் ஆகி வச்சுக்கணும். ஸ்ட்ரக்சர் தானே வேற போது, ஆனா நார்மலா வாசி வச்சுக்கொள்ள வேண்டும். சில வேலைகள்ல எம்சிக்கு போட்டானுங்களா சுற்றாடல் உயிரியல் கல்வியினுடைய முக்கியத்துவமாக அமையாதது மேபி போடலாம். அப்படி எல்லாம் இது வரைக்கும் யோசிக்கல. எம்சிக்யூல எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். ஒரு நார்மலா வாசிச்சுட்டு ஒரு 4 படிவம் எழுதுற மாதிரி மெமரைஸ் பண்ணி வச்சு கொடுங்க. அப்படி மேக்சிமம் 4 தான் லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்பான ஸ்ட்ரக்சருக்கு வந்தா சான்ஸ் இருக்குது. ஓகே, 8.1க்கு ஒரு குட்டி கேள்வி வரும்.
எதுன்னு தெரியாது, நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். பட் சுற்றாடல் என்ன அப்படிதான் கேட்பான்னு நினைக்கிறேன். எதுக்கு மிதிகளுக்கும் தயாரா இருந்துக்கணும். பாருங்க, ரெண்டாவது ஈஸியா எழுதலாம். நாங்க காய்ச்சல் தானே என்னென்ன மட்டங்கள் வந்து காணப்படுதுன்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். தனியன், குடித்தொகை, சாங்கியம், சூழத்தொகுதி, விண்கோணம் அப்படின்னு சொல்லி காணப்படும் காய்ச்சி தானே. இந்த சுற்றாடலினுடைய ஒழுங்கமைப்பு மட்டங்களை வந்துட்டு படிச்சு கொள்றதுக்கு என்விரான்மெண்டல் பயாலஜி வந்துட்டு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சோ சுற்றாடலினுடைய ஒழுங்கமைப்பு மட்டங்களை இனம் கண்டுகொள்ள. சோ ரெண்டாவது நன்மை வந்துட்டு போட்டிருக்காங்க. சுற்றாடலினுடைய ஒழுங்கமைப்பு மட்டங்களை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இனம் கண்டுகொள்றதுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணுமா. ஓகே, அடுத்தது மூன்றாவது முக்கியத்துவம் போட்டிருக்காங்க. ஒரு சூழல் தொகுதிகள்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா என்னென்ன பிரதான செயல்முறைகள் வந்துட்டு இருக்குது, என்னென்ன பிரதான செயல்முறைகள் வந்துட்டு இருக்குது. ஓகே, என்னென்ன பிரதான செயல்முறைகள் வந்துட்டு இருக்குது. சோ அதுகள் சம்பந்தமாக வந்துட்டு படிச்சு கொள்றதுக்கு வந்துட்டு சுற்றாடல் உயிரியல் வந்துட்டு முக்கியமுடையதாக வந்துட்டு இருக்குதா. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு சூழல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓகே என்னென்ன வகையான சூழல் தொகுதிகள் இருக்குது. ஒரு தலைக்குரிய சூழல் தொகுதி இருக்குது, நீருக்குரிய சூழல் தொகுதிகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி காய்ச்சிருக்கோம். சோ இந்த தரைக்குரிய சூழல் தொகுதிகள்ல வந்துட்டு என்னென்ன கூறுகள் காணப்படுது, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா நீருக்குரிய சூழல் தொகுதியில வந்துட்டு என்னென்ன கூறுகள் வந்துட்டு காணப்படுது, அப்படி அந்த கூறுகளை வந்துட்டு இனங்கண்டு கொள்றதுக்கு என்விரான்மெண்டல் பயாலஜி முக்கியத்துவம். அடுத்தது நம்மளுக்கு தெரியும், உலகத்துல இருக்கிற எந்த ஒரு சூழல் தொகுதியாக வந்துட்டு இருந்தாலும் அது அந்த சூழல் தொகுதி பெருமளவு மாற்றியமைக்கப்படுறது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மனித செயற்பாடுகளாக. ஓகே, மெயினா வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மாற்றி அமைக்கப்படுறதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மனித செயற்பாடுகளாக தான் வந்துட்டு இருக்கும். சோ மனித செயற்பாடுகள் ஒவ்வொரு சூழல் தொகுதிகளையுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா எப்படி வந்துட்டு மாற்றி அமைக்குது, எப்படி இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி படிச்சு கொள்றதுக்கு என்விரான்மெண்டல் பயாலஜி ஹெல்ப் பண்ணுதா. ஓகே, அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு தெரியும், இந்த சுற்றாடல் அல்லது ஒரு சூழல் தொகுதியை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சூழல் தொகுதிகளை பாதிக்கிற மற்றும் ஒரு மனித நடவடிக்கைகளும் பாதிக்குது. அதோட இயற்கை அனர்த்தங்கள், வெள்ளப்பெருக்கு, வறட்சி, சுனாமி அப்படியான பல்வேறு வகையான இயற்கை அனர்த்தங்கள், காலநிலை மாற்றங்கள். சோ இந்த இயற்கையான மாற்றங்கள் எப்படி சூழல் தொகுதிகளை மாற்றுது என்று தெரிஞ்சு கொள்றதுக்கும் என்விரான்மெண்டல் பயாலஜி முக்கியத்துவமா அப்படின்னு ஒரு 6-5 லிஸ்ட் போட்டிருக்கிறாங்க. ஒரு 6 சொல்லிக்காங்க. நீங்க நோம்பலா ஈஸியா பாடமாக்குற மாதிரி 4 பார்த்து வச்சு கொடுங்க. ஒரு எல்லாத்தையும் வாசி வச்சு கொள்ளணும். நம்மளுக்கு எம்சிக்கு வந்தா செய்யற மாதிரி இருக்கத்தானே வேணும். சோ அதால பார்த்து வச்சு கொடுங்க. அடுத்தது நம்மளுக்கு நாங்க ஏற்கனவே அங்க உயிரினுடைய ஆட்சி நிறை ஒழுங்கமைப்பு மட்டும் 1ஆம் பாடத்திலேயே காய்ச்சிருக்கோம். மூலக்கூறுல இருந்து உயிர்கோளம் வரைக்கும் என்னென்ன மாதிரியாக வந்துட்டு அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி 3rd யூனிட்ல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நாங்க பாகுபாட்டு ஆட்சி நிலை மட்டும் காய்ச்சிருக்கோம். சோ அதுல வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பாகுபாட்டு ஆட்சி நிலை இதுல வந்துட்டு என்ன காய்ச்சிருக்கோம், இதான் நம்மளோட பாகுபாட்டு ஆட்சி நிலை ஒழுங்கமைப்பு மட்டம். என்னென்ன பாகுபாட்டு ஆட்சி நிலை ஒழுங்கமைப்பு மட்டம், டொமைன், கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். ஓகே, டொமைன், கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லி நாங்க வந்துட்டு காய்ச்சிருக்கோம். அது மாதிரி சுற்றாடலினுடைய ஒழுங்கமைப்பு மட்டங்கள் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்கடா. எதை எழுத வேணும்னு சொல்லி சொன்னா தனிய அல்லது அங்கியில இருந்து உயிர்கோளம் வரைக்கும். நாங்க அங்க நடந்துச்சு அதே கதைதான். என்னது, தனியங்கள் ஒன்று சேர்ந்து குடித்தொகை, குடித்தொகை ஒன்று சேர்ந்து வந்துட்டு சாகியம், சாகியம் ஒன்று சேர்ந்து சூழல் தொகுதி, சூழல் தொகுதி ஒன்று சேர்ந்து உயிர்கோளம். சோ இந்த தொடர்பை வந்துட்டு நாங்க வந்துட்டு எழுத வேண்டி இருக்கு. ஓகே, இதுல வந்துட்டு அடுத்ததாக இந்த தொடர்பை சொல்லிட்டு சில வேலைகள்ல கேட்டிருக்காங்க. நிறைய ஸ்ட்ரக்சர்கள் நீங்க பாஸ் பேப்பரை பாத்தீங்கன்னா தெரியும், அதுல 25 இயர்ஸ் பாஸ் பேப்பரை பாத்தீங்கன்னா தெரியும். சோ இந்த ஒழுங்கமைப்பு மட்டத்தை எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல என்ன கடும் அக்யூரேட்டா பார்ப்பாங்கன்னு சொல்லி சொன்னா, ஒருவேளை நீங்க ஓர்டரை மாத்தி எழுதினா, அதாவது உதாரணமாக தனியர் அடிக்கிட்டு சாகியத்தை அடிக்கிட்டு குடித்தொகை எழுதினா மார்க்ஸ் போட மாட்டாங்க. இதுல ஒரு சின்ன மாற்றம் நடந்தாலும் புள்ளிகள் வந்துட்டு எதுவும் கொடுக்கப்படாது. சோ ஓர்டர் கவனமா இருக்கணும். தனியன்கள், தனியனோட ஒத்தால், தனியன்கள் ஒன்று சேர்ந்து குடித்தொகை, குடித்தொகை ஒன்று சேர்ந்து சாகியம், சாகியம் ஒன்று சேர்ந்து சூழல் தொகுதி, சூழல் தொகுதி ஒன்று சேர்ந்து உயிர்கோளம். சோ இதான் வந்துட்டு இதனுடைய ஓர்டராக வந்துட்டு இருக்கும்.
சோ இதை வந்துட்டு ஒருக்கா படிவா பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சோ அடுத்தது வந்து நம்மளுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா இதுக்குரிய டெபினிஷன். இதுல வந்துட்டு நம்மளுக்கு மெயினா பாஸ் பேப்பர்ல கேட்கப்பட்ட கேள்வி இந்த குடித்தொகையின் டெபினிஷன் என்ன, அடுத்தது சாகியத்துல டெபினிஷன் என்ன. இந்த ரெண்டு வரைவிலக்கணங்களும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு கடும் இம்பார்ட்டன்ட். நாங்க எல்லாத்துக்கும் பார்க்க போறோம். ஆனா எக்ஸாம பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா எக்ஸாம்ல வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கூடுதலாக வந்துட்டு கேட்கப்பட்டது வந்துட்டு என்னன்னு சொல்லி சொன்னா இந்த குடித்தொகை என்றா என்ன, சாகியம் என்று சொல்லி சொன்னா என்ன, இந்த ரெண்டு வரைவிலக்கணங்கள் தான் கூட கேட்கப்பட்டிருக்குது. நம்மளுக்கு இந்த தடவை 8.1 இருந்து ஒரே ஒரு குட்டி ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. எஸ்ஏ வாரத்துக்கு வாய்ப்புகள் கடும் குறைப்பு, ஒருவேளை வந்தா சூழலியல் பூம்பகம் ஷோர்ட் நோட். ஓகே, இவ்வளவுதான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் 8.1 பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த ஒத்த ஸ்ட்ரக்சர் எதுக்குள்ள போட போறான்னு தெரியல, நிறைய சான்சஸ் இருக்கலாம். ஓகே, சோ மேபி இதுகளில் ஏதாவது ஒரு வரைவிலக்கணம் கேட்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். விசேடமாக குடித்தொகை சாகியம் ரெண்டினுடைய வரைவிலக்கணத்தையும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரி, அவன் என்னென்ன சொல்றான்னு பார்ப்போம். முதலாவது தனியன் அங்கி சம்பந்தமாக என்ன கட்சிகள் பார்ப்போம். முதல் நிலை மட்டம் தனியன். தனியன் என்றா என்ன, ஒரு ஒரு உயிருள்ளவை அவ்வளவுதான், ஒரு அங்கி, அதான் தனியன். சோ பாருங்க, அங்கி ஒன்று சுற்றாடல் காரணிகள் சார்பாக தனக்கே உரியதான உடற்றொழியல் பொறுப்பு மற்றும் நடத்தை சார்பண்புகளை கொண்டது. சோ ஒருவேளை வரைவிலக்கணங்கள் இப்படி வந்து எழுதக்கூடியது பெட்டர். சுற்றாடல் காரணிகள் சார்பாக தனக்கே உரியதான உடற்றொழியல் இயல்பு மற்றும் நடத்தை சார் இயல்புகளை கொண்ட ஒரு அங்கி தனியன் எனப்படும். ஓகே, அது பெட்டரா கேட்க மாட்டானுங்க, இது வரைக்கும் கேட்டதில்லை, நீங்க கேட்க மாட்டா. ஒருவேளை கேட்டா அப்படியான ஒரு வரைவிலக்கணம் சிறந்த வரைவிலக்கணமா இருக்கும். நம்மளுக்கு மெயின் விஷயம் வந்துட்டு என்னன்னா இந்த குடித்தொகைண்டா என்ன சாகியமாட்டாங்க. வரைவிலக்கணத்தை நாங்க மெமரைஸ் பண்றதுக்கு முதல் அடையாளப்படுறது தெரிஞ்சிருக்க வேண்டும். நம்மளுக்கு இப்படியான எம்சிக்யூ கேள்விகளும் வந்துட்டு வருது. பின்வருவனவற்றுள் எது ஒரு குடித்தொகைக்கான உதாரணமாகும், பின்வருவனவற்றுள் எது ஒரு சாகியத்துக்கான உதாரணமாகும், பின்வருவனவற்றுள் எது ஒரு சூழல் தொகுதிக்கான உதாரணமாகும். சோ அப்படியான கொஸ்டினுமே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு வருது. அப்படியான கொஸ்டின்ஸுமே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு வருது. சோ அந்த வகையில வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு தந்தா அது சாகி ஃபர்ஸ்ட் என்ன குடித்தொகை என்றா என்ன, ஒரு இனம், ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் மட்டக்களப்புல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இனம் மட்டக்களப்புல வந்துட்டு இருக்கிற ஒரு என்னது யானைகள், பூனைகள், எலி, கோழி. சோ அப்படி ஒரு குறிப்பிட்ட இனத்தை சொல்லுவோம் சொல்லி சொன்னா அது நாங்க குடித்தொகை என்று சொல்லுவோம். நிறைய இனங்களை சேர்த்து சொல்றது வந்துட்டு சாகியம். சாகியங்கள் உயிரற்ற கூறுகளோட தொடர்பு படுறது வந்துட்டு ஓகே என்ன சொல்ல போறோம், சூழல் தொகுதியை சொல்ல போறோம். ஓகே, நீங்க குடித்தொகை என்ன ஏ, சாகியம் என்ன பி, சூழல் தொகுதி என்ன சி, செட்ல போடுங்களா. என்ன அப்படியான இதுகள் பார்த்து சில வழியில சான்சஸ் இருக்கலாம். ஓகே, மட்டக்களப்பில் உள்ள ஓகே ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் எடுக்கல, உங்களோட டிஸ்ட்ரிக்டையும் எடுக்கல, ரொம்ப நடத்திருக்கேன். ஓகே, சோ மட்டக்களப்பில் உள்ள ஏபிஎஸ்சியா குடித்தொகை சாகியம் சூழல் தொகுதி என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் யோசிங்க. ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல ஒரு இனமா நிறைய இனமான்றத வந்துட்டு பாருங்க. ஒரு இனம் அப்படித்தானே. சோ ஒரு இனம் மட்டும் சொல்லி சொன்னா அது குடித்தொகை. மட்டக்களப்பில் உள்ள தாவரம், தாவரம் ஒரு இனம் தானே, அப்படியா கவனம் பாத்தீங்களா பிள்ளை உரிய தாவரம்டா. தாவரத்துக்குள்ள ஒரு இனமா வரப்போகுது இல்ல, தாவரத்துக்குள்ள வந்துட்டு வெவ்வேறு இனங்கள் வந்துட்டு வரப்போகுது. சோ பின்ன அது வந்துட்டு என்ன சொல்ல போறோம், அது வந்துட்டு சாகியத்துக்குள்ள வரும். ஓகே, மட்டக்களப்பு இது என்னது, மட்டக்களப்பு மாவட்டம் என்ன, இல்ல நான் என்ன கேட்கிறேன், குடித்தொகையா சாகியமா சுழல் தொகுதியா, ஒரு சுழல் தொகுதி. சோ நம்மளுக்கு இதுல வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். சரிதானே, குடித்தொகை என்று சொல்லி சொன்னா ஒரு இனம். ஓகே, ஒரே இன கூட்டத்துக்கு நான் சொல்ல போற பேர் தான் குடித்தொகை. நிறைய இனங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும்னா அது சாகிய. நிறைய இனங்களும் உயிரற்ற கூறுகளும் சம்பந்தப்பட்டிருக்கும்னு சொல்லி சொன்னா அது சூழல் தொகுதி. பின்ன இதை தந்தா நம்மளுக்கு ஓகே. இதே சொல்லுங்க, அயன மண்டல காடு, அயன மண்டல காடு எதுக்குள்ள குடித்தொகை சாகியம் சூழல் தொகுதி. காட்டுக்குள்ள அது அயன மண்டல காடுனா எந்த காடா இருந்தாலும் சரி
உயிருள்ள கூறும் இருக்கும், உயிரற்ற கூறுகளும் வந்துட்டு இருக்கும். அப்படித்தானே? சோ பின்ன கிளியரா நாங்க சீக்கி போகக்கூடியதா இருக்கு. இப்படி நம்மளுக்கு என்ன தந்தாலுமே வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக வந்துட்டு இருக்க வேண்டும். சரிதானே? சோ எது தந்தாலுமே ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக வந்துட்டு இருக்க வேண்டும். உதாரணமாக எறும்புன்றது ஓகே தானே, எறும்புல வெவ்வேறு இனம் இருக்கா? ஓகே, குறிப்பிட்ட இனங்கள் தான் வந்துட்டு காணப்படும். ஓகே, சோ அதே மாதிரி வந்துட்டு ஓகே அதே மாதிரி நாங்க ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் என்ன மனித உதாரணமாக பட்டக்கிழப்பில் வாழும் மனிதர்கள் ஏபிஎஸ்சியா ஒரே இனம், ஒரே இனம் என்று சொல்லி சொன்னா என்ன சொல்ல போறோம்? பிக்கு போகலாம். பியா இல்ல ஏ. ஓகே, குடித்தொகை ஒரே இனம் என்றா குடித்தொகை. மட்டக்களப்பில் உள்ள விலங்குகள் அப்படி போனா அது சாத்தியம். ஏன்னா அதுக்குள்ள 2-3 பேர் சம்மந்தப்படுவாங்க. ஓகே, எல்லாத்தையும் படிச்சு வச்சு கொடுங்க. நம்மளுக்கு இப்படியான கேள்விகள் சில வேலைகள்ல இடம் பெறலாம். ஓகே, அந்த வகையில நம்மளுக்கு ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு தேவை வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சாகியத்தினுடைய டெபினிஷன், சூழல் தொகுதியினுடைய டெபினிஷன், 2 வரைவிலக்கணங்களும் வந்து நம்மளுக்கு வந்துட்டு தேவையானதாக வந்துட்டு இருக்க போகுது. சரி, அவனுல என்ன சொல்லியிருக்காரு இந்த வரைவிலக்கணம் ஒரு மெமரைஸ் பண்ணுங்க. ஓகே, குடித்தொகையின் டெபினிஷன் சொல்றாங்க. நாங்க என்ன விளங்கி வச்சிருக்கோம்? ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற ஒன்லைன் வந்துட்டு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற ஒரே இன தனியன்களினுடைய கூட்டம். சரிப்பா, அவனு எழுதக்கூட நம்ம விளங்கி வச்சுக்க எழுதப்படாது. அது நம்மளோட விளக்கத்துக்காக எம்சிக்யூ செய்யறதுக்காக ஸ்ட்ரக்சருக்கு அவனுன்ற மொழி நடையிலே கொடுக்கணும். பாருங்க, ஒரு குறித்த இடத்தில் கொஞ்சம் மாத்தி அதுமா சொல்ல மாட்டாங்க. ஒரு குறித்த இடத்தில் தம்முள் இனங்கலப்பதன் மூலம் நம்மளுக்கு தெரியும் இனம்டா நாங்க என்ன கழிச்சிருக்கோம், தமக்குள்ள இனம் கலந்து வளமான எச்சங்களை தோற்றுவிக்கக்கூடிய ஆக்களா இருக்கணும். கோவர் கழுத இனமா? கோவர் கழுத நாங்க இன்னும் ஜெனடிக்ஸ் ஒரு குறை ஒன்று இருக்குதானே, அதுல நாங்க இது சம்பந்தமாக கதைப்போம். கோவர் கழுத குதிரைக்கும் கழுதைக்கும் பிறக்கிறான். ஓகே, சோ கோவர் கழுதையிலேயும் ஆம்பளை கோவர் கழுத பொம்பளை கோவர் கழுதைகள் இருக்கும். ஆனா அவியலுக்குள்ள இனப்பெருக்கு நடந்த ஒரு புது கோவர் கழுத வரா. ஓகே, அவியலே 2 டைப் இருக்கு. ஒரு வளமான எச்சங்களை உருவாக்க மாட்டாங்க. மங்கி என்ற நம்மளுக்கு தெரியும், குரங்கு. சொங்கி என்ற ஒரு ஆள் இருக்கு. சில நேரம் மேசக்குள்ள சொங்கி அப்படின்னு சொல்லி ஏசுவானு தெரியுமா? சொங்கி என்று ஒரு ஆள் இருக்கிறாங்க, சோஸ் என்ற ஒரு ஆள் இருக்காங்க, கினி என்ற ஒரு ஆள் இருக்கிறாங்க. இதெல்லாமே 2 டிஃப்ரெண்டான இனங்களுக்கு பிறக்கிறாங்க. சோ இதெல்லாத்தையுமே இனங்களாக நாங்க கருதுற இல்லை. ஏன் இனமாக கருதுற இல்லை? ஏனென்றா அவியலால ஒரு வளமான எச்சத்தை வந்துட்டு உருவாக்க முடியாது. அதால நாங்க இனமாக கன்சிடர் பண்ண முடியாது. அப்படிதானே? சோ பின்ன ஒரு இனமெண்டா வளமான எச்சங்களை தோற்றுவிக்கக்கூடியதா இருக்கும். பாருங்க, குறித்த இடத்தில் வாழும் தம்முள் இனங்கலப்பதன் மூலம் வளமான எச்சங்களை தோற்றுவிக்கும் ஒரே இனத்தை சேர்ந்த தனியன்களினுடைய கூட்டம். ஒரே இனத்தை சேர்ந்த தனியன்களினுடைய கூட்டத்துக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வந்துட்டு குடித்தொகை அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். ஓகே, சோ அடுத்தது வந்துட்டு சாகியத்தினுடைய டெபினிஷன். நாங்க என்ன விளங்கி வச்சிருக்கோம்? சாகியம்டா குடித்தொகைகள் ஒன்று சேர்ந்து உருவாகிறது சாகியம். நிறைய இனங்கள் சம்பந்தப்பட்டிருக்கும். பாருங்க, ஒரு குறித்த பகுதியில் தம்முடன் இடைவினை புரிந்தவாறு உயிர் வாழும் வெவ்வேறு இன குடித்தொகைகளினுடைய சேர்மானம். அந்த 2 வரைவிலக்கணத்தையும் ஒரு ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சுற்றாடல் என்றா என்ன, இந்த 2 டெபினிஷன். ஓகே, இதெல்லாம் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் கேள்விகள். ஒரு 10 கேள்வி செலக்ட் பண்ணி வச்சிருக்க 8.1 இருந்து இந்த 2 டெபினிஷன், சுற்றாடல் என்றா என்ன, அந்த முக்கியமானதுல கொஞ்சம் ஒரு சொல்லி பாருங்க. ஓகேவா இருக்குதா, ஏதாவது புல விடுறமான்றதை எழுதி பாருங்க. ஓகே, அடுத்தது சூழல் தொகுதி சம்பந்தமாக கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் சாகியம், சாகியத்துக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய இனங்கள் சம்பந்தப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். அந்த சாகியத்தோட சேர்த்து உயிரற்ற கூறுகளை எல்லாத்தையும் சேர்த்து நாங்க சொல்ல போற பேதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சாகியம் பிளஸ் உயிரற்ற கூறு, இதுக்கு சேர்த்து நாங்க சொல்ல போற பேதான் சூழல் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். பாருங்க என்ன சொல்றாங்க, சாகியங்களினதும் அவற்றுடன் இடைவினை புரிந்தவாறு புரியும். கவனமா ரிசோர்ஸ்ல பிள்ளைய அடிச்சிருக்கிறாங்க. உயிரற்ற காரணிகளினதும் சேர்மானம். இங்கிலீஷ்ல சரியா இருக்கு, அது மாத்திக்கொள்ளும். ஓகே, மாத்துதான் வேணும். உயிரற்ற அப்படி வருமா? சூழல் அவியட இதை பாருங்க, உங்களோட என்ன இன்னைக்கு ரிசோர்ஸ்ல உயிர் காரணி என்று இருக்கா, உயிரற்ற காரணி என்று இருக்கா? உயிர் காரணி அடிச்சுக்காங்க பாத்தீங்களா? நம்மளுக்கு தெரியும் நார்மலா வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா
சாகியத்திலே வந்துட்டு பார்த்தோம்னா அதுக்குள்ள உயிர்கூறுகள் வரும். சூழல் தொகுதியான என்ன உயிர்கூறு பிளஸ் உயிரற்ற கூறு. உயிரற்ற கூறுன்னு தான் வரும். இங்கிலீஷ்ல சரியா போட்டிருக்காங்க, வேணும்னா இங்கிலீஷ் மீடியம் ரிசோர்ஸ் செக் பண்ணி கொடுங்க. அது இருக்கா உயிரற்ற கூறுகளின் சேர்மானம் என்று இருக்கா மாத்திக் கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது உயிர்கோளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னது உயிர்கள் புவியில் வாழுகின்ற பகுதிகள் முழுவதையும் அடக்கியது வந்துட்டு உயிர்கோளம். இது அஞ்சுமே 5 டெபினிஷன். ஆனா கூட சான்ஸ் குடித்தொகை சாகியம் 2 வரைவிலக்கணங்களுக்கும் வந்துட்டு இருக்குது. சோ அதுல கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்துட்டு சுற்றாடல். நாங்க பார்த்துதானே ஒரு சுற்றாடலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சாகியம் கதைக்குள்ள வந்துட்டு அதுக்குள்ள வந்துட்டு எல்லா வெவ்வேறு விதமான உயிர்கள், அதாவது வெவ்வேறு விதமான குடித்தொகைகள் வந்துட்டு வரப்போகுது. சோ அதோட இந்த உயிரற்ற கூறுக்கு நாம சேர்த்து சொல்ல போற பேர் தான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஓகே இந்த சூழல் தொகுதி என்று சொல்ல போறோம். பின்ன ஒரு சூழல் தொகுதி என்று பார்த்தோம்னா அங்க உயிருள்ள கூறுகளும் வந்துட்டு காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும், உயிரற்ற கூறுகளும் காணப்படக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். உயிர் கூறுகளும் இருக்கும், உயிரற்ற கூறுகளும் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கழிச்சிருந்தோம். சோ ஒரு சூழல் தொகுதிகள்ல வந்துட்டு பார்த்தோம்னா என்னென்ன உயிரினை கூறு இருக்குது, என்னென்ன உயிர் கூறு இருக்குது, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஓகே, சோ அதுக்காக கேர்லெஸ்ஸா எடுக்கக்கூடாது. ஓகே, நார்மலா ஃபர்ஸ்ட் விளங்கி எடுத்துட்டு முக்கியமானதுகளை மட்டும் பாடமாக்குதான் நம்மளுக்கு இதுல பெரிய டாஸ்க் வந்துட்டு என்னடா நிறைய பாடமாக்க வேண்டியது 8ஆம் பாடத்தை பொறுத்த வரைக்கும். அதை நாங்க சிம்பிள் ஆக்கினாதான் இந்த பாடம் நம்மளுக்கு இதுல விளங்கி கட்டும் கஷ்டப்பட்டு என்ன இது அப்படி எல்லாம் விளங்குறதுக்கெல்லாம் உண்டுமே இந்த பாடத்துல. என்ன பாடமாக்குறவே இல்லை கூட மறக்கும். ஓகே, மறக்கிற விதம் வந்துட்டு கூட கொஞ்சம் படிவா அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கா படிச்ச மட்டும் சொல்லிச்சோம் ஓகேவா இருக்கும். சோ உயிரினை கூறுகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அதுக்குள்ள வந்துட்டு என்னது யார் யாரு சொல்றாங்க, நீர், வளி, ஒளி, வெப்பம், போஷணை, சூரிய ஒளி, மண் இதெல்லாமே வந்துட்டு இந்த உயிர்லி கூறுக்குள்ள வந்துட்டு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது தரைக்கோளம், நீர்கோளம், வளிக்கோளம் 3 வகையான கூறுகள் வந்துட்டு இருக்கும். சோ அதுல இருந்து பெறப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உயிர்கூறுகளை பொறுத்த வரைக்கும் தாவரம், விலங்கு, நுண்ணங்கிக்குள்ள பாக்டீரியா, பங்கஸ், புரோட்டிஸ்டா அதுகள் வரும். சோ யார் யாரு உயிர்லி கூறு, யார் யாரு உயிர் கூறு அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ நாங்க எங்கட என்வாயன்மெண்டல் பாலாஜின்னு 25 இயர்ஸ் பாஸ் பேப்பர் நாங்க ரெடியில மட்டும் சொல்லி சொன்னேன், போட்டிருக்கேன்னு ஒருக்கா செக் பண்ணுங்க, அது ஒருக்கா ட்ரை பண்ணுங்க, பார்த்தாச்சும் எழுதுங்க, அதான் முக்கியம். ஓகே, உங்களுக்கு கஷ்டமா இருக்குது இல்ல நோட்ஸ் படிக்கல இது ஏன்னா பார்த்தாச்சும் எழுதுங்க, தேடி எழுதுங்க விடைய. ஆனா எழுதக்கூட இருக்கா கிரைச்சு எழுதுங்க. ஓகே, இப்படி வந்தா அப்படி எழுதணும்ன்றது கிரைச்சாச்சும் இது செய்யுங்க. நல்லா வடிவா படிச்சு முடிச்சு ஃபுல்லா செஞ்சா பார்க்காம செஞ்சு பாருங்க. ஒரு கொஞ்சம் அறகுறையா தண்ணி இருக்குதுன்னு சொல்லிச்சுன்னா பார்த்தாச்சும் எழுதுங்க, ஒர்க் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ரிவிஷன் சீட் 25 இயர்ஸ் பாஸ் பேப்பர் அவ்வளவுமே போதும் எடுக்கிறதுக்கு. ஓகே, சோ நாங்க அது எக்ஸ்பெக்டேஷன் சில வழியில வரலாம், வராமையும் போகலாம், அது ஷுவர் இல்லை. அது சும்மா ஒரு கேசிங் ஒரு அனலைசிங் அவ்வளவும் தான். பட் நம்மளுக்கு இது ரெண்டுமே போதும். நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல் ஓகே 10 பாடத்துல ரிவிஷன் சீட்டும் பார்க்காம சொல்ற அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் எடுக்கிறேன்டா. ஸோ கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க ரிவிஷன் சீட்ல. ஓகே, அதோட 25 இயர்ஸ் பாஸ் பேப்பரும் செஞ்சுட்டு எல்லாத 25 வருஷம் பெறாதவர்கள் புதுசா போட போறானுங்க. ஸோ இப்படியோ ரொட்டேஷன் ஆகி ஒரு மாதிரி அதுல இருக்கிற கடிகள் தான் மாத்தி மாத்தி போட பார்ப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க, கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க, ஒவ்வொரு பாடமாக முடிச்சுவாங்க. யூனிட் 10க்கு அப்லோட் பண்ணிட்டேன், யூனிட் 9 அப்லோட் பண்ணிட்டேன், யூனிட் 8 ஸ்ட்ரக்சர் வேலை முடிஞ்சுது, எஸ்ஐயும் எம்சியும் போய்கொண்டிருக்குது, 7 போய்கொண்டிருக்கு. எல்லாம் 2020 வரைக்கும் டைப் பண்ணிட்டேன். 21, 22, 23, 24 டைப் பண்ணிட்டு இந்த 3 வருஷத்துன்றது தான் பெண்டிங்கா கிடக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு முதலாம் தேதி கிடையாது எல்லா மெட்டீரியலும் கிடைக்கும். நீங்க அது பிறகு எழுத படிக்கிட்டீங்கன்னா சரி, பார்த்தாச்சும் பண்ணுதுங்க, ஏதோ செஞ்சு வச்சு கொண்டா ஓகே நம்ம 25 இயர்ஸ் பேப்பர் செஞ்சுருக்கோம் என்ற ஒரு திருப்தி வரும். அதோட ரிவிஷன் சீட்டையும் பார்க்காம சொல்ற அளவுக்கு உங்களுக்கு கொண்டு வந்தீங்கன்னா போதும், அவ்வளவுதான். கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஏதுமான வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவோம். தியரி ரிவிஷன் எல்லாமே முடிஞ்சிடும், 10ஆம் தேதி கிடையாது. மிச்சம் எம்சிக்யூஸை வந்துட்டு எவ்வளவு செய்ய இந்த மாதிரி பிறகு மேக்சிமம் ட்ரை பண்ணி செய்வோம். நீங்க இது செய்யலாட்டியும் நீங்க ஷூரா எடுப்பீங்க, அது அவ்வளவு வேலையை முடிச்சு இல்லைன்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணி எடுங்க. ஓகே, சோ சூழலியல் தொகுதிகளினுடைய கட்டமைப்பு தொழிற்பாடுகள் சம்பந்தமாக வந்துட்டு கழிச்சிருக்கிறாங்க. அதுல வந்துட்டு 2 முக்கியமான வரைவிலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கு, சூழலியல் திதி, அடுத்தது வந்துட்டு இந்த வாரிடம். நம்ம பாஸ் பேப்பர் பீரியட்னா இந்த 2 கடியும் நிறைய தரம் போட்டிக்காங்க. என்வாயன்மெண்டல் பயாலஜில வந்து ஒரு ஃபேமஸான கேள்விதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த சூழலியல் திதி. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா வாழிடத்தின் டெபினிஷன்
இந்த ரெண்டினுடைய வரைவிலக்கணமும் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு ஃபேமஸான கேள்வியாக வந்துட்டு இருக்குது. நிறைய தரம் ஒரு நாளைக்கு ஒரு 3 நாள் தரகா வந்துட்டு 2000க்கு பிறகு வந்துட்டு இது வந்துட்டு போட்டிருக்காங்க. சூழலியல் திதி என்ன, வாழிடம் வந்துடா என்ன அப்படின்ற 2 பகுதிகள். சோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ஐடியா விளங்கி எடுக்க வேணும். என்ன சூழலியல் திதி என்று சொல்லி சொன்னா, இப்ப நார்மலா இந்த சூழல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வேலை இருக்கு, உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, ஒரு தாவரத்துக்கு ஒரு பங்கு இருக்குது, ஒரு எறும்புக்கு ஒரு பங்கு இருக்கு, ஒரு வண்ணத்து பூச்சிக்கு ஒரு பங்கு இருக்குது. ஓகே, அப்படி சரியா? இந்த சூழல் தொகுதியில இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலை, ஒவ்வொரு பங்களிப்பு வந்து இருக்கு. அதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் சூழலியல் திதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சூழலியல் திதிக்கு வந்துட்டு டிஃப்ரெண்டான ஒரு 5 வரைவிலக்கணம் வந்துட்டு கொடுத்திருக்கிறாங்க. சோ நம்மளுக்கு இது எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கேள்வி, வேற ஏதோ வரலையே தெரியாது. பட் எம்சிக்யூ எக்ஸ்பெக்டேஷன் கேள்வி இந்த சூழலியல் திதி இந்த தரம். சூழலியல் திதியை சரியாக வரைவிலக்கணப்படுத்தாதது, படுத்துவது அப்படி என்று சொல்லி போகலாம். இதுக்குள்ள ஒரு 5-6 டெபினிஷன் இருக்குது. சூழல் இப்ப நாங்க நார்மலா ஸ்ட்ரக்சர் கேட்டா எழுதுறதுக்கு ஒரே டெபினிஷன் தான் முதலாவது தான் நாங்க எழுத வேண்டி இருக்கும். ஆனா மறைமுகமாக சூழலியல் திதி என்று சொல்லி சொன்னா என்னன்னு சொல்லி ஒரு 5 விதமான வரைவிலக்கணங்கள் வந்துட்டு சொல்றாங்க. சரி, என்னென்ன சொல்றாங்கன்றத வந்துட்டு பார்ப்போம். பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்ல வந்து அவ்வளவுதான். நாங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறோம், ஒரு சூழல்ல ஒரு அங்கி வந்துட்டு என்ன ஒர்க் பண்ணுது, என்ன பங்களிப்பு கொடுக்குது, அதான் சூழலியல் திதி. பாருங்க, சூழல் தொகுதி ஒன்றில் அங்கி ஒன்றினுடைய வகைபாகத்தை குறிப்பது சூழலியல் திதி. இவ்வளவுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் டெபினிஷன். ஓகே, சூழல் தொகுதி ஒன்றில் அங்கி ஒன்றினுடைய வகைபாகத்தை குறிப்பது சூழலியல் திதி. ஓகே, அப்படி இந்த சூழலியல் திதிக்கு வந்துட்டு இன்னும் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்துட்டு என்ன செய்யுங்கடா, சூழலியல் திதி என்று போட்டுட்டு அதுல மெயினான வரைவிலக்கணங்கள் வந்துட்டு என்ன, இந்த சூழலியல் திதி வந்துட்டு என்னென்னத்தை குறிக்குதுன்றத பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த தரம் எம்சிக்யூ எக்ஸ்பெக்டேஷன் 8.1ல இருந்து சூழலியல் திதி. ஓகே, சோ இதுக்குள்ள ஏதாவது எம்சிக்யூ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கும். அப்படி இல்லாட்டி உணவு வலை, உணவு சங்கிலி. ஓகே, அநேகமாக சூழலியல் திதிக்குள்ள போறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து கூட இருக்குமோன்ற மாதிரி தோணுது. அந்த வரைவிலக்கணங்கள் எல்லாத்தையும் கிளியர் கட்டா வந்துட்டு பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. சரி, என்னன்னு சொல்றான்னு சொல்லிப்பா. இன்னொரு வகையில் சூழல் திதி என்பது 2வது வரைவிலக்கணம் சொல்றாங்க, அங்கி ஒன்றின் வாழ்ந்தகவை குறிப்பிடுவது. ஒரு சூழல் தொகுதியில ஒரு அங்கி எப்படி வாழுது, ஓகே என்றத உதாரணமாக வந்துட்டு என்னென்ன போடிக்காங்க, எப்படி சக்தியை பெற்றுக்கொள்ளுது, எப்படி சாப்பிடுது, எப்படி அதுல சக்தியை கடத்தப்படுது. சோ அதுகளை குறிக்கிறது, அதுல வாழ்த்தகவை குறிக்கிறது தான் சூழலியல் திதி. இது வந்துட்டு அவனோட 2வது வரைவிலக்கணமாக நம்மளுக்கு போட்டிருக்கிறது. ஓகே, அடுத்தது நம்ம நார்மலா ஸ்ட்ரக்சர்ல விட மேல்தான் எழுதப்படும். இது ஒரு அடுத்தது. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி. ஓகே, 3வது டெபினிஷன் சொல்றாங்க பாருங்க, அங்கியொன்றின் சூழலியல் திதி ஏனைய அங்கிகளுடன் அதனுடைய இடைத்தாக்கம், போஷணை கூறுகின்ற சுழற்சி, வெப்பநிலை, மண்டை ஈரப்பதன் போன்ற சூழல் நிபந்தனைகளுக்கான தாக்குதிறன் இதுகள் எல்லாத்தையுமே குறிக்கிறது. என்னவான்னு சொல்றாங்க, அதாவது ஏனைய அங்கிகளோட வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவ எப்படி இடைத்தாக்கம் புரியுது, அங்க உயிரற்ற கூறுகள், போஷண கூறுகள் எப்படி சுழற்சி அடையுது, வெப்பநிலை ஈரப்பதன் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதுகளை குறிக்கிறது தான் சூழலியல் திதி. இது வந்துட்டு 3வது டெபினிஷனாக வந்து நம்மளுக்கு போடப்பட்டிருக்கிறது. ஓகே, 4வது டெபினிஷன் வந்துட்டு போட்டிருக்காங்க பாருங்க, அங்கி ஒன்றில் அதன் வாழ்விற்கான தேவைகளை விவரிப்பது. அதாவது ஒரு அங்கி வந்துட்டு வாழ்றதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி விவரிக்கிறது தான் சூழலியல் திதி என்று அதற்கு 4வது டெபினிஷன் போட்டிருக்காங்க. குறிப்பிட்ட சூழல் தொகுதி ஒன்றில் அங்கே ஒன்று என்ன செய்கின்றது, இதான் சூழலியல் திதி 5வது டெபினிஷன். சோ நம்மளுக்கு 5 வரைவிலக்கணங்கள் போடப்பட்டிருக்குது. மேபி ஏபிசிடிக்குள்ளையும் போகலாம் தாராளமாக, அல்லது நோபல் கேள்வியாக இருக்கலாம். சூழலியல் திதியை சரியாக வரைவிலக்கணப்படுத்தாதது அப்படி என்று இருக்கலாம், பிழைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கலாம். சோ இது பார்த்து வச்சு கொடுங்க. சில வேளைகள்ல ஏபிசிடியிலையும் இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. சூழலியல் திதி சரியாக வரைவிலக்கணப்படுத்துவது படுத்தாது அப்படியான ஏபிசிடிகளுக்குள்ள போகலாம். நீங்க இந்த சூழலியல் திதி இப்ப நாங்க நார்மலா விளங்கி வச்சிருக்கோம், ஒரு சூழல் தொகுதியில ஒரு அங்கே என்ன வகைபாகம் செய்து அதுக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் சூழலியல் திதி என்று சொல்லுவோம். இது தவிர ஒவ்வொரு என்னதுக்கு நாங்க சூழலியல் திதி என்று சொல்லலாம், அதுக்குரிய வரைவிலக்கணங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்காங்க. சோ இதை வந்துட்டு கிளியரா வந்துட்டு ஒரு இந்த வரைவிலக்கணங்களை ஒருக்கா மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இது எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்.
ஓகே, அடுத்தது வாட்டம் சம்பந்தமாக கழிச்சிருக்காங்க. அதோட சூழலியல் திதி சில வழிகளை சிறு குறிப்பாகவும் வரலாம். ஏதோ சூழலியல் திதி ஒரு இம்பார்ட்டன்டான பாடம். ஒருவேளை எம்சிக்யூக்கு நாங்க முதல் நாள் வரை இல்லைன்னு சொல்லி சொன்னா ஷோர்ட் நோட்டுக்கு நாங்க ரெடி பண்ண வேண்டி இருக்கும். இது வரைக்கும் வரல. இது ஒரு புது கேள்வி. என்வரான்மெண்டல் பாலாஜில இந்த தரம் வரப்போறது இந்த 20 வருஷமும் வராத 25 வருஷமும் வராத ஒரு புது கேள்வி தான் இந்த தரம் ஃபைனல் எக்ஸாம் கேள்வி. கண்டிப்பா புது கேள்வி. இது வரைக்கும் போடப்படாத கேள்வியாக தான் இருக்கும். ஸோ மேபி ஷார்ட் நோட் தான். அதுவும் கூட சான்ஸ் ஷார்ட் நோட் 5 பி வந்துட்டு வேற ஒன்றுக்கு தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மைக்ரோக்கு தான் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவரை ஷார்ட் நோட்டுக்கு தான் கொண்டு போக பார்ப்பாங்க. மேபி சூழலியல் திதி ஷார்ட் நோட்டுக்கு வரலாம். ஆயுதமாக இருங்க. எங்க வந்தாலும் எம்சிக்யூல வந்தாலும் சரி, இதுல வந்தாலும் சரி, ஆயுதமாக இருங்க. சோ அடுத்தது வந்துட்டு வாழிடம் சம்பந்தமாக வந்துட்டு காய்ச்சிருக்காங்க. இதுவும் நிறைய தரம் கேட்டிருக்காங்க. இந்த வாழிடத்தினுடைய வரைவிலக்கணம் வந்துட்டு நிறைய தரம் வந்து நம்மளுக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சோ வாழிடம் என்ன? ஒரு அங்கேயோ ஒரு இடம் இருக்கிற ஒரு பௌதிக பரப்புக்கு நாங்க சொல்ல போற பேர் தான் வாழிடம். இப்படித்தான் நாங்க விளங்கி வச்சிருக்கோம். பட் எழுத போல படிவா கொடுக்க வேண்டும். பாருங்க, இனங்கள் வாழ்கின்ற பௌதிக பரப்புகளை வாழிடங்கள் குறிக்கும். சோ இவ்வளவு இனங்கள் வாழ்கின்ற பௌதிக பரப்பு வாழிடம் எனப்படும். அவ்வளவுதான் அதுல வரைவிலக்கணம் கேட்டிருக்காங்க. சின்ன வரைவிலக்கணம் தான் கேட்டிருக்காங்க. இதுல நம்மளுக்கு கேட்கப்படாத கேள்வி, இந்த வாழிடத்துல கேட்கப்படாத கேள்வி வந்துட்டு என்னன்னா, இந்த ஒரு வாழிடத்தை தீர்மானிக்கிற காரணிகள் வந்துட்டு என்னென்ன காரணிகளை அடிப்படையாக வச்சு வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இந்த வாழிடம் வந்துட்டு தீர்மானிக்கப்படும். என்னென்ன காரணிகள் அடிப்படையாக வச்சு இந்த வாழிடம் வந்துட்டு தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்க வேண்டும். சோ அதுல வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு 4 விஷயம் எதை சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். ஒன்று, ஒரு நாளைக்கு வந்துட்டு எவ்வளவு சராசரியாக ஒளி கிடைக்குது, அதே மாதிரி வெப்பநிலை எவ்வளவு கிடைக்குது, வருடாந்த மழைவீழ்ச்சி எவ்வளவு, மண் நிபந்தனை எப்படி இருக்குது. சோ இதுகளை வச்சுதான் ஒரு வாழிடம் வந்துட்டு தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி கழிச்சிருக்கிறாங்க. சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதையும் கேட்பாங்க. இது அது நினைக்கிற 3வது கேள்வி. ஒரு வாழிடத்துக்கும் ஒரு சூழல் தொகுதிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இதுவும் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். ஒரு கேள்விதான் வரப்போகுது. இப்ப மண்ணுக்குள்ள இருந்து ஏதாகவும் இருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். ஸோ வாழிடம் சூழல் தொகுதி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சில வேளைகள்ல வந்துட்டு கேட்கலாம். சோ வாழிடம் என்ன? ஒரு சூழல் தொகுதியில வந்துட்டு இருக்கிற இயல்பான ஒரு வாழ்ற இடத்தை குறிக்கிறது. சூழல் தொகுதி என்ன? அது ஒரு சூழல்ல இருக்கிற ஒரு பாண்டமோன்ல இருக்கிற உயிர் காரணி, உயிரற்ற காரணி எல்லாத்தையும் சேர்த்து இன்க்ளூட் பண்றதுதான் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சூழல் தொகுதி. வாழிடம்டா ஒரு சூழல் இருக்க உயிரற்ற பொருள், அது ஒரு பௌதிக பரப்பு, அவ்வளவுதான். அந்த அதற்காக ஹைலைட் பண்ணி வச்சு கொடுங்களா. சில வேளைகள்ல வந்து நம்மளுக்கு கேட்கப்படுறதுக்குரிய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. சோ இது அவ்வளவும் ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி. நம்மளுக்கு சூழலியல் திதி அதுக்கு பக்கத்துல ஒரு ஷோர்ட் நோட் ரெண்டு மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஷோர்ட் நோட் வீட்லயே தயாரா வச்சு நம்மளுக்கு எம்சிக்யூ எக்ஸ்பெக்டேஷன் தானே, எவ்வளத்தையாச்சும் ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு பயன்படும். சோ அப்படி நார்மலா ஷோர்ட் நோட் ரெண்டு மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுவும் அவனுங்க அடிக்கடி வந்துட்டு கேட்கப்படுற கேள்வி. நம்மளுக்கு தெரியும் ஒரு சூழல் தொகுதி என்ன நாங்க வந்துட்டு கதைச்சிருக்கோம். ஒரு சூழல் தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் உயிர்கூறுகளும் வந்துட்டு இருக்கும், உயிரற்ற கூறுகளும் வந்துட்டு இருக்கும். சோ இதுக்கு இடையில வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இடைத்தாக்கங்கள் வந்து நடைபெறக்கூடியதாக வந்துட்டு இருக்கும். சில வேளைகள்ல வந்துட்டு பார்த்தோம்னா உயிர்கூறுக்கும் சில இடைத்தாக்கங்கள் வந்து நடக்கும். சிலர்களை பார்த்தோம்னா உயிரற்ற பொருக்கும் இடைத்தாக்கம் நடக்கும். சிலது வந்துட்டு பார்த்தோம்னா உயிரற்ற பொருக்கும் இடையில இடைத்தாக்கம் நடக்கும். நம்மளுக்கு மெயினா தெரிஞ்சிருக்க வேண்டியது ஸ்ட்ரக்சர்ல தான் இது நிறைய தரம் கேட்டு இருக்கிறாங்க. ஓகே, இதுக்குரிய உதாரணங்கள் வந்துட்டு என்ன? ஒரு சூழல் தொகுதியின் உயிர் இருக்கிற குறுக்கும் உயிர் இருக்கின்ற குறுக்கும் நடக்கிற இடைத்தாக்கத்துக்கு உதாரணம் வந்துட்டு என்ன? அதே மாதிரி உயிர்கூறுக்கும் உயிரற்ற குறுக்கும் இடையில உதாரணம் வந்துட்டு என்ன? உயிரற்ற குறு உதாரணம் வந்துட்டு என்ன? சோ நம்மளுக்கு உயிர்கூறுக்கு ஒரு 3 இதை போட்டிக்காங்க. முதலாவது போட்டி. ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக 2 இனங்களுக்கு இடையில போட்டி நடக்கலாம். சோ முதலாவது போட்டி. அடுத்தது ஊட்டல் தொடர்புகள், சாப்பாடு முறை, ஊட்டல் தொடர்புகள், ஒன்றிய வாழ் தொடர்புகள். நாங்க கஜிதானே ஒன்று கொண்டு துணையாக தன்மை, ஓரட்டில் உண்ணல், ஒட்டுணி, சோ அதுகள் எல்லாம் சொல்லலாம். இது எல்லாமே 2 உயிர்கூறுகளுக்கு இடையில நடக்கிற இடைத்து அதற்காக ஹைலைட் பண்ணி வச்சு கொடுங்க. நிறைய தரம் கேட்கிறானுங்க ஸ்ட்ரக்சருக்கு. இந்த தரம் வேற எதாவது தெரியாது, மேபி சான்சஸ் இருக்கலாம். அடுத்தது நாங்க எக்ஸாக்டா என்ன கேள்வி வருமானு இதுல 25 இயர்ஸ் பாஸ் பேப்பர் செய்வோம், செய்ய கூட சொல்றேன்.
இப்போதைக்கு நார்மலா சொல்ற கடிகள் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சு கொடுங்க. நாங்க 2018 அப்புறம் என்ன ரொட்டேஷனை பார்த்தா நாங்க எக்ஸாக்டா என்ன கடின்னு சொல்லக்கூடியதா இருக்கும். ஓகே, அடுத்தது உயிர்கூறுக்கும் உயிர்லைக்கூறுக்கும் என்ன சொல்றாங்கன்னா, மண்ணீர்ல இருந்து தாவரங்கள் நீர்க்கணிப்பாக துணிஞ்சே சொல்றாங்க. இப்ப மண் வந்துட்டு ஒரு உயிரற்ற கூறு, தாவரம் ஒரு உயிர் இருக்கிற கூறு. பின்ன அந்த கனெக்ஷனை பார்த்தோம்னா ஒரு உயிர் இருக்கிற கூறுக்கும் ஒரு உயிர் அற்ற கூறுக்கும் இடையே ஃபைனலா உயிர்லைக்கூறு போட்டிருக்காங்க. மண்ணுல நடக்கிற ரசாயன தாக்கங்கள். அந்த 3 உதாரணத்தையும் பார்த்து வச்சு கொடுங்க. உயிர்கூறுக்கும் என்ன உதாரணம், உயிர்கூறுக்கும் உயிர்லைக்கூறுக்கும் என்ன உதாரணம், உயிர்லைக்கூறுக்கும் என்ன உதாரணம், ரெண்டுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட். சோ அதோட வந்துட்டு அந்த பகுதி வந்துட்டு நிறைவடையுது. ஓகே, சோ அடுத்ததாக நாங்க கதைக்க போறது அடுத்த பகுதி சூழல் தொகுதி ஒன்றினுடைய சக்தி பாய்ச்சல், உணவு சங்கிலி, உணவு வலை, சூழலியல் கும்பகங்கள் சம்பந்தப்பட்ட செஷனுக்குள்ள போறோம். செகண்ட் செஷன் 9:30க்கு ஹாஃப் அன் அவர் பிரேக். 9:30க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு 12:30 கவரேஜ் எல்லாம் ஓகேவா இருக்குமாட்டா 12:30 வரைக்கும் இருக்கு கிளாஸ். 4 செஷன் இருக்குது. 8.2 வரைக்கும் பயம்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண செய்வோம். ஓகே, அதுக்கு முதல் பிரேக்குள்ள வந்துட்டு அந்த இந்த அட்டவணைக்குரிய வேலையை வந்துட்டு பாருங்க. சரி, நான் ஒரு அட்டவணை ஒரு குரூப்ல அனுப்பியிருக்கேன் பாருங்க. சோ அதே மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அவ்வளவு மெமரைஸ் பண்ணி எடுத்துக்கிறேன்னா சரி, நம்மளுக்கு அவ்வளவு பயம்ஸை சேர்த்து நாங்க படிக்க கூட இப்படி படிச்சு கொண்டு போவோம். ஒவ்வொரு பயம்ஸா படிச்சுட்டு எஸ்ஐக்கு ஏத்த மாதிரி படிச்சுட்டு கடைசியா ஒப்பிட்டு படிப்போம். அவ்வளவு பேர் அமைவிடமும் வந்துட்டு என்ன, அவ்வளவு பேர் மலைக்குச்சியும் என்ன, ஓகே, அவ்வளவு பேர் சராசரி வெப்பம் என்ன, அப்படி ஒப்பிட்டுதான் நம்மளுக்கு கேள்வி வரும். ஆனா படிக்க கூட ஆரம்பத்துல சும்மா நார்மலா படிச்சு போட்டு கடைசியா வந்துட்டு அதை ரிவைஸ் பண்ணுவோம். அப்படி சரியா? சோ உங்களோட இருக்கட்டும். ஒரு ஹாஃப் அன் அவர் பிரேக். 9:30க்கு வந்துட்டு செகண்ட் செஷனை ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.